கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை விடுவிக்கும் தேவன். சீராக்கின் ஞானம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு தீங்கு எதுவும் நேராது. அவர்களை அவர் சோதனை நின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். பிரியமானவர்களே, இறைவனுக்கு அஞ்சி நடப்போருக்கு வாழ்வில் எந்த தீங்கும் நேராது. அவர் அவர்களை பாதுகாப்பார். நாம் மனித வாழ்வில் எதை குறித்தும் பயமில்லாமல் மனம் போன போக்கில் வாழ்வோமானால் இறைவன் நம்மை கைவிட்டு விடுவார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு எந்த தீங்கும் நேராமல் பாதுகாப்பார். எவ்வளவு சோதனை வந்தாலும் அவை எல்லாவற்றினின்றும் அவர்களை விடுவிப்பார். நீதிமான்களை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். வாழ்வில் ஏராளமான பிரச்சனைகள் வரலாம். அவை எல்லாவற்றினின்றும் தப்புவிப்பதற்கான வழியையும் காட்டுவார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடக்க வேண்டும். நாம் இறைவனுக்கு அஞ்சி அவர் கட்டளைகளை கடைபிடித்து வாழும்போது நமக்கு எந்தவிதமான பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் ஏற்பட்டாலும் இறைவன் எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். ஆகவே எதை குறித்தும் கலங்காதீர்கள். எந்த நிலையிலும் இறைவனை மட்டும் விடாதிருங்கள். சத்துருவானவன் நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை பின்வாங்க வைப்பான். ஆனால் நாம் அவன் வழிகளில் விழுந்துவிடக்கூடாது. எப்போதும் இறைவனின் கரம் பிடித்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். வைகரையில் அவரை தேடுங்கள். எப்போதும் அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடங்கள். இறைவன் எல்லா தீங்கினின்றும் பாதுகாத்து உங்களை விடுவித்து ஆசீர்வதிப்பார். அன்பு இறைவா, நாங்கள் எப்போதும் உம்மை விட்டு விலகாமல் மீது பற்று கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.